விஜய் வந்து பாஜகவோட சேர்ந்து கேம் ஆடுறாரா, இல்லை காங்கிரஸ் வந்து தாவேகாவை நோக்கி போகிறதா, இல்லை வந்து பாஜகவுடைய நோக்கம் வந்து விஜய்க்கு வந்து திமுகவுக்கு போகிற பாஜக ஓட்டுக்களெல்லாம் எதிர்ப்பு ஓட்டுகளெல்லாம் பிரித்து விஜய்க்கு கொடுக்கணுமா, திமுகவை பலவீனப்படுத்தணுமா, இல்லை விஜயை தூக்கி கூட்டணியில் இழுத்து போடணுமா? ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால காங்கிரஸ் வந்து தாவேகாவை நெருங்க என்ன ஆகும்னா, பாஜக வந்து விஜயை வந்து இன்னும் கெடுபிடி பண்ணுவாங்க, நிறையா கெடுபிடி பண்ணுவாங்க, நிறையா வந்து அவர் இன்னும் அவருக்கு இன்னும் பிரச்சனைகள் நிறையா கொடுப்பாங்க. ஆக்சுவலாக அந்த பிரச்சனைலாம் தாண்டி விஜய் வருவாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. பிரச்சனைகள்லாம் தாண்டி வருவாருன்னா அவர் பணிஞ்சு போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார். நேற்றே வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு மாதிரி ஆகிட்டாருன்னு கேள்விப்படுறோம் நம்ம. ஏன்னா அவருக்கு வந்து இதெல்லாம் பழக்கம் கிடையாது. நீங்கள் வந்து சினிமாவில் வேணால் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கலாம், என்கொயரி எல்லாம் பண்ணலாம், எல்லாம் நடத்திருக்கலாம். உண்மையான என்கொயரி பேஸ் பண்ணுறது என்டையர்லி டிஃபரெண்ட்டு. அங்கே வந்து நீங்கள் வந்து சினிமா மாதிரிலாம் அங்கே வசனத்தை ஒப்பிக்க முடியாது. உங்களை யாரும் ராஜ மரியாதைன்னு நடத்த மாட்டாங்க. ஆமாம், ஒரே கேள்வியை மாற்றி 4வது தடவை 10வது தடவை கேட்பாங்க. நீங்கள் மாற்றி பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக மன ரீதியான ப்ரெஷர் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக இப்போ அப்படி பார்த்தோன்னா விஜய் அதெல்லாம் டேக்கிள் பண்ணி வருவாரான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் அப்படின்னா 2வது கட்ட விசாரணை அப்படின்றது பொங்கலுக்கு அப்புறமா இருக்குது. இப்போ இவர் கேட்டார், மேபி ஆக்சுவலி செவ்வாய்க்கிழமை இருந்திருக்க வேண்டியது, இவர் கேட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சிருக்காங்க. ஆஃப்டர் பொங்கல் இந்த விஷயம் நடத்துறது. ஆஃப்டர் பொங்கல்ன்றது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 18ஆம் தேதி காங்கிரஸோட ஒரு கூட்டம் நடக்குது, கூட்டணி சார்ந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக. அந்த விஷயத்தை தான் வந்து செல்வ பிறந்தகன் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமா தான் இந்த விஜயோட இந்த 2வது சம்மன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஒருவேளை காங்கிரஸ் விஜயோட கூட்டணி போகலைன்னா அந்த ஒரு விஜயோட டீலிங் வேறு மாதிரி இருக்குமா, இல்லை இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு எடுத்துக்கணுமா? இல்லை, இதுக்கும் அதுக்கும் ஒன்றும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆக்சுவலாக வந்து ஏன்னா அப்படியே வந்து 18ஆம் தேதி அவங்க காங்கிரஸ் டிசைட் பண்ண மாட்டாங்க, கூடி பேசுவாங்களே தவிர. அன்லெஸ் வந்து எலெக்ஷன் வேர் க்ளோசிங் தி எலெக்ஷன்ஸ். இல்லை அது February 1st வீக் தானே, தை மாதம் பிறந்தா இதெல்லாம் டீல் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஆரம்பிப்பாங்க February இந்த மாதம் கடைசிக்குள்ளே முடிப்பாங்க வச்சுக்கோங்களேன். February 1st வீக்கில் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவலாக. பட் ஆனால் விஜய் எந்த அளவுக்கு பாஜகவோட பேச்சை கேட்குறாரு இருக்குல்ல. விஜய்க்கு வந்து 2 விஷயங்கள். ஒன்று வந்து விஜய் எதிர்பார்க்குற விஷயம் என்னென்னா, கரூர் விஷயத்தில் தான் வந்து சதின்னு சொல்லியிருக்கோம், திமுக செந்தில் பாலாஜி தான் அதெல்லாம் பண்ணார் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரியான ஒரு அறிக்கையை வந்து சிபிஐ கொடுக்கணும். சிபிஐ கொடுக்கணுன்னு தான் இவங்க சதின்னு சொல்கிறாங்களே, அந்த சதின்றதை வந்து சிபிஐ ஒத்துக்கணுன்ற மாதிரி இவங்க எதிர்பார்ப்பாங்க. அப்போ நீ சொல்கிற சதின்னு சொன்னால் நாங்கள் அதை ஒத்துக்கணும்னா நாங்கள் சொல்கிற விஷயத்தை நீ செய்யணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனை போடுவாங்க பாஜக.